12 accountancy unit 1 accounts from incomplete records. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா illustration 9 வந்து பார்க்க போறோம். அதாவது illustration 9 வந்து நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி ஆல்ரெடி நம்ம என்ன பார்த்திருக்கோம் அப்படின்னா illustration 8 வரைக்கும் பார்த்திருக்கோம். ஃபுல் அண்ட் ஃபுல் எக்ஸ்பிளைன்டு சொல்யூஷனா வந்து நம்ம யூடியூப் சேனல்ல உள்ள பிளேலிஸ்ட்ல நீங்க வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதே மாதிரி நம்ம என்ன வேற என்ன போட்டிருக்கோம் அப்படின்னா நம்ம யூடியூப் சேனல்ல வந்து 4 லெசன்ஸ்க்கு வந்து தியரி வந்து ஆன்சர்ஸ் வந்து நம்ம கன்சால்டேட்டா ப்ரிசைஸா வந்து போட்டிருக்கோம். ஓகே, அதெல்லாம் வந்து நீங்க செக் பண்ணி பாருங்க. ஃபார்மட் அண்ட் ஃபார்முலாஸ் எல்லாமே போட்டு பிடிஎஃப் எல்லாத்துக்குமே கொடுத்துருக்கோம். ஸோ ஃபார்மட் அண்ட் ஃபார்முலாஸ் எக்ஸ்பிளைன் பண்ணியும் வந்து நம்ம 2 வீடியோஸ் பார்ட் 1 பார்ட் 2 சொல்லி கொடுத்துருக்கோம். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஓகேவா? இப்போ இல்லஸ்ட்ரேஷன் 9 பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம இல்லஸ்ட்ரேஷன் 8 வரைக்கும் என்ன வந்து பார்த்திருக்கோம் அப்படிங்கறத வந்து சின்ன ரீகேப் மாதிரி பார்த்துருக்கோம். இப்போ இல்லஸ்ட்ரேஷன் 1ல என்ன பண்ணோம் அப்படின்னா ப்ராஃபிட் ஆர் லாஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஸோ அந்த சம்ல ப்ராஃபிட் வந்துச்சு ஆன்சர். இப்போ செகண்ட் இல்லஸ்ட்ரேஷன்லயும் ப்ராஃபிட் ஆர் லாஸ் தான் பார்த்தோம். அந்த ஆன்சர் வந்து என்ன வந்துச்சு, லாஸ் வந்துச்சு. அப்போ தேர்ட் இல்லஸ்ட்ரேஷன் என்ன பார்த்தோம் அப்படின்னா மிஸ்ஸிங் ஃபிகர் ஃபைண்ட் அவுட் பண்ணோம். அதுல நம்மளுக்கு ஆன்சர் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா ஓப்பனிங் கேபிட்டல ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஃபோர்த் இல்லஸ்ட்ரேஷன்ல நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா மிஸ்ஸிங் ஃபிகர் ஃபைண்ட் அவுட் பண்ணோம். அதுக்கு வந்து நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா க்ளோசிங் கேபிட்டல் மிஸ்ஸிங் ஃபிகரா வந்து வந்துச்சு. ஸோ நான் அதை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஃபிஃப்த் இல்லஸ்ட்ரேஷன்ல வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா மிஸ்ஸிங் ஃபிகர் தான், அதே சம் தான். பட் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா டிராயிங். ஸோ மிஸ்ஸிங் ஃபிகர் வந்து என்ன கேட்டகரியில என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னு கேட்டாலும் நம்மளுக்கு வந்து இப்போ இந்த 3 இல்லஸ்ட்ரேஷன் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஈஸியா வந்து மிஸ்ஸிங் ஃபிகர் கேட்டாங்க அப்படின்னா ஈஸியா வந்து 2 மார்க்ஸ் வாங்குறதுக்கு வந்து ஈஸியா இருக்கும். இப்போ இல்லஸ்ட்ரேஷன் 6ல என்ன பார்க்க போறோம் அப்படி இல்லஸ்ட்ரேஷன் 6ல வந்து ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் வந்து எப்படி யூஸ் பண்ணி கேபிட்டல் அப்படிங்கறத ஃபைண்ட் அவுட் பண்றதுன்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் இல்லஸ்ட்ரேஷன் 7. இல்லஸ்ட்ரேஷன் 7லயே அதே தான் பார்த்தோம். ப்ராஃபிட் ஆர் லாஸ் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க, பண்ண சொல்லியிருந்தாங்க. ஆனா நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா க்ளோசிங் கேபிட்டல் வச்சு, அதாவது சம்ல வந்து க்ளோசிங் கேபிட்டல் வந்து கொடுக்காம இருந்திருப்பாங்க. ஸோ அந்த க்ளோசிங் கேபிட்டல் கால்குலேட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணிருப்போம் அப்படின்னா ப்ராஃபிட் ஆர் லாஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிருப்போம். இல்லஸ்ட்ரேஷன் 8லயும் அதே மாதிரி தான் ப்ராஃபிட் ஆர் லாஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருப்பாங்க. பட் வந்து ஓப்பனிங் கேபிட்டல் க்ளோசிங் கேபிட்டல் கிவன் டேட்டால கொடுக்காம இருப்பாங்க. ஸோ நம்ம அதை வந்து ஃபர்ஸ்ட் கால்குலேட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து ப்ராஃபிட் ஆர் லாஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிருப்போம். ஸோ இல்லஸ்ட்ரேஷன் 8 வரைக்கும் நம்ம வந்து நாங்க வந்து என்ன பார்த்தோம் அப்படிங்கிறது ஒரு சின்ன ரீகேப் மாதிரி பார்த்தாச்சு. ஓகே, இப்போ டைரக்டா நம்ம இல்லஸ்ட்ரேஷன் 9 போகலாம். இப்போ இல்லஸ்ட்ரேஷன் 9ல பாருங்க என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னா ப்ராஃபிட் ஆர் லாஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. அஸ் யூஷுவல் நம்ம என்ன பார்த்திருக்கோம் அப்படின்னா 2017 கொடுத்துருக்காங்க, அதே மாதிரி 2018 சொல்லிட்டு 2 காலம் கொடுத்துருக்காங்க. அப்போ ஒரு சம்மை எடுத்தோடனே ஃபர்ஸ்ட் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண சொன்னாங்கிறத ஃபர்ஸ்ட் நோட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் வந்து கிவன் டேட்டாவை பார்க்கணும். அப்போ 2017 சொல்லி கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் 2018 சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்ப நம்மளுக்கு பார்த்தாலே கிளியரா புரியுது 17ங்கிறது என்ன அப்படின்னா ஓப்பனிங் பேலன்ஸ், அதே மாதிரியே 18ங்கிறது என்ன அப்படின்னா க்ளோசிங் பேலன்ஸ். ஓகேவா? அப்போ நம்ம வந்து ப்ராஃபிட் ஆர் லாஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அப்போ ப்ராஃபிட் ஆர் லாஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு நம்மளுக்கு என்னெல்லாம் தேவைங்கிறது உங்களுக்கு தெரியும். அப்போ ப்ராஃபிட் ஆர் லாஸ் ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு இவ்வளோ என்ட்ரிஸ் தேவை. பட் ஆனா ஓப்பனிங் அப்போ வந்து நம்ம என்ன கொடுத்துருந்தாங்க இந்த சம்ல இருந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஓப்பனிங்க்கு தனியா க்ளோசிங்க்கு தனியா வச்சு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அதாவது ஓப்பனிங் பேலன்ஸ்ல இருந்து ஃபைண்ட் அவுட் பண்றதும் என்ன அப்படின்னா ஓப்பனிங் கேபிட்டல். ஓகேவா? அப்போ இது வந்து நம்ம போன சம்லேயே வந்து ஒரு இன்ட்ரோ கொடுத்துருந்தேன். ஸோ உங்களுக்கு இது ஈஸியா புரியும் நினைக்கிறேன். அப்போ ஓப்பனிங் பேலன்ஸ்ல இருந்து ஃபைண்ட் அவுட் பண்றது என்ன அப்படின்னா ஓப்பனிங் கேபிட்டல். அப்போ க்ளோசிங் பேலன்ஸ்ல இருந்து ஃபைண்ட் அவுட் பண்றது என்ன அப்படின்னா க்ளோசிங் கேபிட்டல். ஓகேவா? இப்போ உங்களுக்கு இப்போ சம் வந்து கிளியர் கட்டா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ ஓப்பனிங் பேலன்ஸ்ல இருந்து ஃபைண்ட் அவுட் பண்றது ஓப்பனிங் கேபிட்டல், க்ளோசிங் பேலன்ஸ்ல இருந்து ஃபைண்ட் அவுட் பண்றது க்ளோசிங் கேபிட்டல். ஓகே, இப்போ வேற என்ன கிவன் டேட்டா எல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்ம ப்ராஃபிட் ஆர் லாஸ் ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். அதுக்கு வேற என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா வித்ட்ரான் கொடுத்துருக்காங்க. அகமத் என்ன பண்ணிருக்காரு, வித்ட்ரான் பண்ணிருக்காரு 40,000. அப்போ அது என்ன அப்படின்னா பர்சனல் யூஸ்க்காக இவ்வளவு அமௌண்ட் வந்து அவர் வந்து வித்ட்ரா பண்ணிருக்காரு. வித்ட்ரா பண்ணாங்க அப்படின்னா அது வந்து என்னன்னா டிராயிங்ஸ். சரியா? இப்போ he had introduced 16,000. அப்ப 16,000ங்கிறது என்ன அப்படின்னா அடிஷனல் கேபிட்டல். இன்ட்ரடியூஸ்டு என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காரு, கேபிட்டல்ல இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காரு. ஸோ அதெல்லாம் என்ன அப்படின்னா அடிஷனல் கேபிட்டல். இதெல்லாம் வந்து உங்க புக்லயாவது உங்க நோட்லயாவது குட்டி குட்டியா வந்து மார்க் பண்ணி வச்சுக்கோங்க, உங்களுக்கு ஈஸியா இருக்கும். அடுத்த சம்ம வந்து எக்ஸாம் டைம்ல ரிவைஸ் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். இப்போ வேற என்ன கிவன் டேட்டா கொடுத்துருக்காங்க அப்படின்னா 5% ஆன் டெப்டாஸும் பிளான்ட்ல வந்து எவ்வளவு டெப்ரிசியேஷன் கொடுத்துருக்காங்க 10% கொடுத்துருக்காங்க. இது நம்ம 11th ஆல்ரெடி பார்த்துருப்போம். அதாவது என்ன சம்ல கிவன் டேட்டா கொடுத்துருக்காங்க அப்படின்னா அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. 2 அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ், அதாவது டெப்டார்ல 5%, பிளான்ட்ல வந்து 10% அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து
கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அப்போ என்னென்ன கிவன் டேட்டா கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தாச்சு, என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும்ன்றத பார்த்தாச்சு. ஓகே, அதாவது சம்மோட ஃப்ளோ என்ன அப்படின்னா, அப்போ ஃபர்ஸ்ட் சம்ல வந்து என்ன கொடுத்துருந்தாங்க அப்படின்னா சம் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஓகேவா? அப்போ நெக்ஸ்ட் என்னன்னா டு ஃபைண்ட் அவுட் இந்த சம் எதுக்காக போறோம், டு ஃபைண்ட் அவுட் ப்ராஃபிட் ஆர் லாஸ். அப்போ இப்ப இல்லாத என்ட்ரி என்னன்னு சொல்லி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. டிராயிங்ஸ் கொடுத்துருந்தாங்களா, சம்ல கிவன் டேட்டால என்ன கொடுத்திருந்தாங்க, டிராயிங்ஸ் கொடுத்திருந்தாங்க, அடிஷனல் கேபிட்டல் இன்ட்ரடியூஸ்ட் கொடுத்திருந்தாங்க. சோ அப்ப இந்த ரெண்டு கிவன் டேட்டாவும் கொடுத்திருந்தாங்க. அப்ப கொடுக்காத டேட்டா என்ன அப்படின்னா ஓப்பனிங் கேபிட்டலும் க்ளோசிங் கேபிட்டலும். அப்ப அதெல்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ணாதான் நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும், ப்ராஃபிட் ஆர் லாஸ்ங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். நீங்க வந்து ஆல்ரெடி ஃபார்மட் தெரியும். அப்ப டிராயிங்ஸ் வந்து சம்ல கொடுத்துருக்காங்க. ஓகேவா? கிவன் டேட்டால கொடுத்துருக்காங்க, அடிஷனல் கேபிட்டலும் கிவன் டேட்டால கொடுத்துருக்காங்க. அப்ப கொடுக்காத என்ட்ரி என்னன்னு பாருங்க, க்ளோசிங் கேபிட்டலும் ஓப்பனிங் கேபிட்டல். அப்ப அது ரெண்டையும் ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணாதான் இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஃபார்மட்டை போட முடியும் நம்ம. சோ அப்ப என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம், ஓப்பனிங் கேபிட்டல் ஃபைண்ட் அவுட் பண்ண. ஸ்டெப் 1 வந்து என்னது அப்படின்னா ஓப்பனிங் கேபிட்டல் ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். ஓகேவா? அப்ப நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ஓப்பனிங் பேலன்ஸ்ல கொடுத்துருக்க என்ட்ரியை வச்சு என்ன பண்ண போறோம், ஓப்பனிங் கேபிட்டல் ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். ஓகேவா? அப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகே, இப்போ பாருங்க பேங்க் பேலன்ஸ் சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ பேங்க் பேலன்ஸ் அப்படின்னா, இப்போ பாருங்க பேங்க் பேலன்ஸ்ல என்ன அமௌண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அப்போ இப்போ தனியா வந்து செப்பரேட் பண்ணிக்கோங்க. இது வந்து ஓப்பனிங் பேலன்ஸ் புரியுது, இது க்ளோசிங் பேலன்ஸ் புரியுது. ஸோ இப்போ ஓப்பனிங் பேலன்ஸ் வச்சு என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம், ஓப்பனிங் கேபிட்டல். இப்போ பேங்க் பேலன்ஸ் எவ்வளவு கொடுத்துருக்காங்க, 14,000. சரி, இந்த 14,000 ஏன் வந்து கிரெடிட்ல கொடுத்துருக்காங்களா, அப்ப கிரெடிட்ல கொடுத்தாங்க அப்படின்னா அது எந்த சைட் போடணும் அப்படின்னா, ஆக்சுவலா வந்து இது வந்து டெபிட் சைட்ல போடணும். ஏன் அப்படின்னா ஆக்சுவலா வந்து அது நம்மளுக்கு என்ன அப்படின்னா பேங்கோட ஓவர் டிராஃப்ட் அப்படின்னாலே நம்ம ஃபார்மட்ல வந்து ஆல்ரெடி பார்த்துருக்கோம். என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா ஓவர் டிராஃப்ட் அப்படின்னாலே அது வந்து என்ன அப்படின்னா லயபிலிட்டிஸ். ஸோ என்ன பண்ணிருக்காங்க, லயபிலிட்டி சைட்ல வந்து போட்டிருக்காங்க. எவ்வளவு அமௌண்ட் போட்டிருக்காங்க அப்படின்னா 14,000 சம்பளம் கொடுத்துருக்க மாதிரியே அந்த 14,000 போட்டிருக்காங்க. அப்போ இது வந்து என்ன சைட் போட்டிருக்காங்க, லயபிலிட்டிஸ். ஏன் அப்படின்னா இது வந்து என்ன கொடுத்துருக்காங்க, கிரெடிட்னு கொடுத்தனால இது வந்து கிரெடிட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது கிரெடிட்னு கொடுத்தனால நம்ம எதுல போட்டிருக்கோம், அதை வந்து லயபிலிட்டி சைடு வந்து போட்டிருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, அப்ப அந்த எவ்வளவு அமௌண்ட் கொடுத்துருக்காங்க 14,000. ஸோ அப்ப என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா நம்ம அந்த 14,000 வந்து என்ட்ரி போட்டாச்சு. நெக்ஸ்ட் என்ட்ரி என்ன அப்படின்னா, இப்போ ஒவ்வொரு என்ட்ரியும் இதுல போட்டுட்டே வருவாங்க, ஃபார்மேட்ல போட்டுட்டே வாங்க. கேஷ் இன் ஹேண்ட் நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும். கேஷ் இன் ஹேண்ட்னா வந்து அசட்ஸ். அப்போ அசட்ஸ் எவ்வளவு அமௌண்ட் கொடுத்துருக்காங்க, 800 சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த 800 வந்து நம்ம அசட் சைடு வந்து போட்டாச்சு. ஓகே, நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா கிவன் டேட்டால ஸ்டாக் கொடுத்துருக்காங்க. ஸ்டாக் வந்து என்னது அப்படின்னா நம்மளுக்கு தெரியும், அதுவும் வந்து அசட்ஸ் தான். எவ்வளவு கொடுத்துருக்காங்க அப்படின்னா 12,000. ஸோ அந்த 12,000 வந்து அசட் சைடு வந்து போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன சம்ல கொடுத்துருக்காங்க அப்படின்னா டெப்டாஸ் தான் எந்த சைடு போடுவோம், அதுவும் வந்து அசட் சைடு தான். அப்போ அசட் சைட்ல எவ்வளவு அமௌண்ட் போட்டிருக்காங்க 34,000. ஓகே, நெக்ஸ்ட் இதுல என்ன கொடுத்துருக்காங்க, பிளான்ட் கொடுத்துருக்காங்க. பிளான்ட்னாலும் பிக்ஸ்ட் அசட் தான். அப்போ பிக்ஸ்ட் அசட் வந்து நமக்கு என்ன இதுல கேட்டகரியில வரும் அப்படின்னா அசட். எவ்வளவு அமௌண்ட் 80,000. ஸோ அந்த 80,000 வந்து பிளான்ட்ல போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க கிவன் டேட்டா அப்படின்னா ஃபர்னிச்சர் அப்படின்னு எவ்வளவு அமௌண்ட் கொடுத்துருக்காங்க 40,000. அப்போ இதுவும் வந்து பிக்ஸ்ட் அசட் கேட்டகரியில வரும். அப்போ வந்து அது வந்து அசட். அப்போ அசட் அப்படின்னா அசட் சைட்ல எவ்வளவு அமௌண்ட் போட்டிருக்காங்க, அதே 40,000 போட்டிருக்காங்க. ஓகேவா? அப்போ இந்த 40,000 வரையும் போட்டாச்சா. கிரெடிட்டாஸ், அப்போ நம்ம பாருங்க டெப்டாஸ் வந்து அசட் சைடு வந்தா கிரெடிட்டாஸ் இந்த டெப்டாஸ் வந்து என்ன சைடு வருது, அசட் சைடு வருது. அப்போ டெப்டாஸ் வந்து அசட் சைடு வந்துச்சு அப்படின்னா கிரெடிட்டாஸ் வந்து என்ன சைடு வரும் அப்படின்னா லயபிலிட்டி சைடு வரும். அப்போ லயபிலிட்டி சைடு எவ்வளவு அமௌண்ட் போட்டிருக்காங்க, கிரெடிட்டாஸோட அமௌண்ட் அப்படியே போட்டிருக்காங்களா இல்லக்கா, கிரெடிட்டாஸ்ல வந்து எவ்வளவு அமௌண்ட் இருக்கு அப்படியே வந்து இந்த 60,000 வந்து போட்டிருக்காங்க. ஓகே, இந்த 60,000 போட்டிருக்காங்க. ஓகே, அப்போ இப்ப இருக்கிறதுல ஓப்பனிங் பேலன்சஸ் வந்து எல்லாமே வந்து போட்டாச்சு. இப்போ அதை வந்து கால்குலேட் பண்ண போறோம். எப்படி கால்குலேட் பண்ண போறோம்னா ரைட் சைட்ல உள்ள அசட் சைட்ல உள்ள எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ணா எவ்வளவு வருது அமௌண்ட் அப்படின்னா 1,66,800 சொல்லிட்டு வருது. ஓகேவா? இப்போ லெஃப்ட் சைட்ல உள்ள அமௌண்ட் எல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னா ஆட் பண்ணணும். அப்போ லெஃப்ட் சைட்ல என்னென்ன என்ட்ரிஸ் இருக்கு, ரெண்டு என்ட்ரிஸ் இருக்கு. அதை ஆட் பண்ணா எவ்வளவு வருது அப்படின்னா ஆட் பண்ணா 74,000. ஓகேவா? ஆட் பண்ணா 74,000. இப்ப லெஃப்ட் சைட்ல உள்ளதை ரைட் சைட் கொண்டு வரும்போது அது என்ன ஆயிரும், மைனஸ் சைன் ஆயிரும். ஓகேவா? அப்போ மைனஸ் சைன் ஆகும்போது அது என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா 1,66,800 வந்து நம்மளுக்கு ஆல்ரெடி ரைட் சைடு கிடைச்சிருக்கு. அதை வந்து இந்த பக்கம் உள்ள அமௌண்ட் வந்து ரைட் சைட்ல வந்து 74,000 மைனஸ் மாதிரி. அப்ப சப்ராக்ட் பண்ணா நம்மளுக்கு என்ன அமௌண்ட் வருது அப்படின்னா 92,800. ஓகேவா? அப்ப இந்த 92,800 தான் என்ன அப்படின்னா பேலன்சிங் ஃபிகர்.
ஓகேவா? இது வந்து என்னது கேபிட்டல், அதாவது நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணிருக்கோம் கேபிட்டல், அது என்னன்னா பேலன்சிங் ஃபிகர். இப்போ ஓவராலா வந்து இந்த லெஃப்ட் சைடுல உள்ளதெல்லாம் ஆட் பண்ணீங்க, லயபிலிட்டிஸ் எல்லாம் ஆட் பண்ணீங்க அப்படின்னா இதுக்கும் பேலன்ஸ் வந்து கரெக்டா ஆகும். ஓகேவா? அப்போ ஓப்பனிங் என்ட்ரியை வச்சு நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணிருக்கோம், அதாவது 2017 இயர்ல உள்ள ஓப்பனிங் பேலன்ஸை வச்சு நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணிருக்கோம் அப்படின்னா ஓப்பனிங் கேபிட்டல். அப்போ நம்மளுக்கு ஓப்பனிங் கேபிட்டல் என்னது 92,800. ஓகேவா? அப்போ இது ஃபைண்ட் அவுட் ஸ்டெப் 1 வந்து ஃபினிஷ் ஆயிடுச்சு. அப்போ ஓப்பனிங் கேபிட்டல் வந்து எவ்வளோன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணிருக்கோம், 92,800 ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ ஸ்டெப் 2 என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போறோம். ஸ்டெப் 2 என்ன அப்படின்னா க்ளோசிங் கேபிட்டல் ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். ஓகே, இப்போ நீங்க வந்து 11th வந்து படிச்சிருப்பீங்க. அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் வந்து க்ளோசிங் கேபிட்டலோ க்ளோசிங் என்ட்ரியை வச்சு என்ன செய்வோம், லெஸ் பண்ணுவோம். அப்போ நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா க்ளோசிங் இதுல வச்சு லெஸ் பண்ணுவோம். ஓகேவா? இதான் வந்து நம்மளுக்கு க்ளோசிங். ஸோ க்ளோசிங்ல வச்சு லெஸ் பண்ணுவோம். ஓகே, இப்போ அதே மாதிரி டிபெண்ட் டேட்டா வச்சு எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் என்ட்ரி என்ன இருக்குன்னா பேங்க் பேலன்ஸ். பேங்க் பேலன்ஸ் இப்போ ஓப்பனிங் பேலன்ஸ் ஃபுல்லா கம்ப்ளீட்டா முடிஞ்சிச்சு. இப்போ க்ளோசிங் பேலன்ஸ்க்குள்ள நம்ம போறோம். இங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா அப்போ டெபிட்னு கொடுத்துருக்காங்க. அப்போ அப்படியே வைஸ் வர்சா தான், அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப ஃபார்மட் படி ப்ரொசீஜர் படி போகணுங்கிறது அவசியம் கிடையாது. இப்போ கிரெடிட்னு கொடுத்தா டெபிட்னு போட்டுக்கோங்க, டெபிட்னு கொடுத்தா கிரெடிட்னு போட்டு அந்த மாதிரி கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. ரொம்ப ப்ரொசீஜர் படி ஞாபகம் வச்சா கூட ஒரு சில நேரம் வந்து மறக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ அப்படி கூட வைஸ் வர்சாவா ஞாபகம் வச்சுக்கோங்க. கிரெடிட்னா டெபிட், டெபிட்னா வந்து கிரெடிட் சைடு வரும். அப்படி வந்து ரொம்ப மீனிங் பார்த்து படிக்கணும்னு உங்களுக்கு இப்போதைக்கு தேவையில்லை. ஸோ வந்து இந்த மாதிரி வைஸ் வர்சாவா கூட போட்டுக்கலாம். அப்போ 18,000 டெபிட்னு இருக்கா, அப்போ அது வந்து என்ன சொல்லலாம், கிரெடிட் சைடு வந்து போடலாம். என்ட்ரி போட்டிருக்காங்களா, எவ்வளவு என்ட்ரி இருக்கு அப்படின்னா 18,000 இருக்கு. ஸோ அந்த 18,000 வந்து எந்த சைட் போட்டிருக்காங்க, கிரெடிட் சைடு வந்து போட்டிருக்காங்க. அசட் சைடு வந்து 18,000 சொல்லிட்டு பேங்க் பேலன்ஸ்னு போடணும். ஏன்னா கிரெடிட் அப்படின்னா நம்மளுக்கு வர ஒரு இன்கம் அதுதான். அப்ப அசட்டுங்கிறதே வந்து இன்கம் தான். ஸோ அதை வந்து பேங்க் பேலன்ஸ்னு போடணும். இப்ப போனதுல வந்து கிரெடிட்னு கொடுத்துருந்தாங்களா, இந்த இருக்கா கிரெடிட்னு கொடுத்துருந்தாங்க ஓப்பனிங்ல, அதை என்ன சொல்லி போட்டோம், என்னன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருந்தோம் அப்படின்னா பேங்க் ஓவர் டிராஃப்ட்னு சொல்லி மென்ஷன் பண்ணிருக்கோம். ஓகேவா? இது கிளியர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அது ஒண்ணுதான் டிஃபர் ஆகும் இந்த சம்ல, யூனிக்கா வரும் இந்த சம்ல. இப்ப கேஷ் இன் ஹேண்டுங்கிறது என்ன அப்படின்னா 1,500 இருக்கு. அஸ் யூஷுவல் வந்து அசட் சைடு வந்து போட்டிருப்பாங்க 1,500. ஓகே, ஃபைன். நெக்ஸ்ட் என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா ஸ்டாக்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸ்டாக் எவ்வளவு அமௌண்ட் போட்டிருக்காங்க அப்படின்னா 16,000. அப்போ அந்த 16,000 என்ன பண்ணிருக்காங்க போட்டிருக்காங்களா, ஸ்டாக்னு சொல்லிட்டு அசட் சைடு போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன போட்டிருக்காங்க, டெப்டாஸ். டெப்டாஸும் அசட் சைடு தான். எவ்வளவு அமௌண்ட் 30,000. ஸோ அந்த 30,000 வந்து என்ட்ரி போட்டிருக்காங்க. இப்போ இந்த டெப்டாஸ்ல வந்து நம்ம என்னன்னு சொல்லிட்டு சம்ல பார்த்தோம் ஞாபகம் இருக்கா, டெப்டாஸ்ல வந்து ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்திருந்தாங்க. எவ்வளவு அப்படின்னா 5% சொல்லி கொடுத்திருந்தாங்க. ஓகே, அந்த 5% எப்படி கால்குலேட் பண்ணோம்னா அதாவது டிபெண்ட் டேட்டாவா 30,000 போட்டுக்கோங்க. அதோட என்ன பண்ணிருக்காங்கன்னா நம்மளுக்கு வந்து யூஸ்வலா வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் வந்து என்ன பண்ணுவோம்னா லெஸ் தான் பண்ணுவோம். எவ்வளவு பர்சன்டேஜ் கொடுத்துருந்தாங்க, 5% கொடுத்துருந்தாங்க. ஸோ 30,000 இன்டூ 5/100. ஓகேவா? அப்ப 5/100 போட்டீங்க அப்படின்னா இந்த ரெண்டு ஜீரோ வந்து கேன்சல் ஆயிடும். அப்ப கேன்சல் ஆச்சு அப்படின்னா என்ன வரும் அப்படின்னா 300 கேன்சல் ஆயிடுச்சா. இப்போ கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னா அப்ப 300 இருக்கா, 300 இன்டூ 5. அதான் ஃபர்ஸ்ட் வந்து இப்போ 5%ங்கிறது எப்படி எழுதணும் அப்படின்னா இந்த 30,000 கொடுத்துருக்காங்க அந்த டேட்டாவை எழுதிட்டு இன்டூ 5% அப்படின்னா 5/100 சொல்லிட்டு எழுதிக்கோங்க. எழுதிட்டு கேன்சல் பண்ணுங்க. கேன்சல் பண்றது அப்படின்னா இந்த ஜீரோ ரெண்டு ஜீரோ எங்க கேன்சல் ஆயிடுச்சு. ஓகேவா? அப்ப பேலன்ஸ் என்ன இருக்குன்னு பாருங்க, 300 இருக்கு. ஸோ அந்த 300 இன்டூ 5, அப்ப 300 இன்டூ 5 அப்படின்னாலே வந்து 1,500. அந்த அமௌண்ட்டை வந்து இப்ப இந்த 1,500ங்கிற அமௌண்ட்டை வந்து கொடுத்துட்டு கிவன் டேட்டா வந்து 30,000. ஸோ அதோட என்ன பண்ணணும் அப்படின்னா லெஸ் பண்ணணும். ஓகேவா? மறக்காம லெஸ் பண்ணிருங்க. அப்ப லெஸ் பண்ணிட்டு அவுட்டர் காலத்துல அந்த லெஸ் பண்ண அமௌண்ட்டை போட்டிருக்காங்க. அப்போ இப்போ இது வந்து டெப்டாஸ் வந்து இப்போ முடிஞ்சிருச்சு. ஓகேவா? இப்போ டெப்டாஸ் முடிஞ்சிருச்சு. இப்போ பிளான்ஸ்ல வந்து க்ளோசிங் இதுக்கு எவ்வளவு கொடுத்துருக்காங்க அப்படின்னா 80,000. அப்போ அந்த அசட் சைடு 80,000 போட்டாச்சு. அசட் சைட்ல 80,000 போட்டாச்சு. ஆனா அதுலயும் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. எவ்வளவு 5% சொல்லிட்டு நம்ம சம்லே பார்த்தோம். பிளான்ட்ல எவ்வளவு கொடுத்துருந்தாங்க, பிளான்ட்டுக்கு வந்து 10% சொல்லி கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த 10% வந்து லெஸ் பண்ணி போடணும். அப்ப அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்னாலே வந்து லெஸ் பண்ணி போடணும். அப்போ அந்த 10% ஆஃப் டெப்ரிசியேஷன் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா கொடுத்துருக்க 80,000 கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து இந்த லெஸ் பண்ற அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து லெஸ் பண்றது எல்லாமே வந்து இன்னர் காலத்துல தான் போடணும். அவுட்டர் காலத்துல வந்து லெஸ் பண்ணி வர்ற அமௌண்ட்டை தான் வந்து அவுட்டர் காலத்துல போடணும்.
இப்போ பிளான்ட்டுக்குரிய அந்த 80,000 அமௌண்ட் வந்து கிவன் டேட்டால கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த அமௌண்ட் எடுத்துட்டு இன்டூ என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா எவ்வளவு பர்சன்டேஜ் கொடுத்துருந்தாங்க நீங்க சம்லே பார்த்து இருந்திருப்பீங்க. 10% சொல்லி கொடுத்துருந்தாங்க. பிளான்ட்டுக்கு வந்து 10% வந்து அசஸ்மெண்ட். அந்த 10% எப்படி எழுதியிருக்காங்க அப்படின்னா 80,000 கொடுத்துருக்க கிவன் டேட்டா இன்டூ 10/100. ஓகேவா? அப்போ அந்த 10/100 சொல்லும் போது என்ன பண்ணிருக்காங்கன்னா அந்த ஜீரோவையும் ரெண்டு ஜீரோவையும் கேன்சல் பண்ணிருக்காங்க. ஓகேவா? ஜீரோவையும் கேன்சல் பண்ணிருக்காங்க. அப்போ ரெண்டு ஜீரோ கேன்சல் பண்ண என்ன வருது 800. இதற்கா 800 போட்டிருக்கோம் இன்டூ 10. 800 இன்டூ 10 போட்டு மல்டிப்ளை பண்ண எவ்வளவு அமௌண்ட் வருது 8,000. ஸோ இந்த அமௌண்ட்டை தான் வந்து லெஸ் பண்ணணும். ஓகேவா? இப்போ இது அட்ஜஸ்ட்மெண்ட் உள்ள அமௌண்ட் இந்த 8,000 தான் வந்து அவங்க கொடுத்துருக்க கிவன் டேட்டால பெர்சன்டேஜ்ல கொடுத்துருக்காங்க. அதை நம்ம வந்து அமௌண்ட் ஒரு குறிப்பிட்ட சர்டன் அமௌண்ட்டை நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்றோம். அப்போ பர்சன்டேஜ்ல கொடுத்துருக்கத எப்படி அமௌண்ட்டை கன்வெர்ட் பண்றது அப்படிங்கறத நம்ம பார்த்துருக்கோம் 8,000. ஸோ அந்த 8,000 வந்து லெஸ் பண்றாங்க. எந்த அமௌண்ட்டோட பிளான்ட்டுக்கு எவ்வளவு அமௌண்ட் கொடுத்துருக்காங்க 80,000. ஸோ அந்த 80,000 வந்து 8,000 லெஸ் பண்ணிருக்காங்க. லெஸ் பண்ணா அது அவுட்டர் காலத்துல எவ்வளவு அமௌண்ட் வருதோ அந்த ஆன்சர் வந்து அவுட்டர் காலத்துல போடணும். அவுட்டர் காலத்துல 72,000 சொல்லி போட்டிருக்காங்க. ஓகேவா? அப்போ பிளான்ட் வரையும் நம்ம பார்த்தாச்சு. இப்போ பர்னிச்சர் எவ்வளவு அப்படின்னா 40,000. ஸோ அந்த 40,000 எதுல என்ட்ரி போட்டிருக்காங்க அப்படின்னா அசட் சைடு வந்து என்ட்ரி போட்டிருக்காங்க. அப்போ அசட் சைடுல உள்ள எல்லா என்ட்ரியுமே வந்து முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் என்ன இருக்கு கிரெடிட்டாஸ்னா லயபிலிட்டி சைடு வரும். எவ்வளவு அமௌண்ட்டுக்கு 72,000. ஸோ அந்த 72,000 வந்து கிரெடிட் சைடு வந்து டெபிட் சைடு வந்து லயபிலிட்டி சைடு வந்து போட்டிருக்காங்க. அப்போ எல்லா சைடுமே வந்து என்ட்ரி வந்து நம்ம ஃபில் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ண போறோம் பேலன்சிங் ஃபிகர் ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். அப்போ பேலன்சிங் ஃபிகர் ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அசட் சைடுல உள்ள எல்லா அமௌண்ட்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா எவ்வளவு வருது அப்படின்னா 1,76,000 வருது. ஓகேவா? இப்போ லெஃப்ட் சைட்ல லயபிலிட்டி சைட்ல எவ்வளவு அமௌண்ட் இருக்கு 72,000 இருக்கு. அது என்ன பண்ணுவோம் நம்ம யூஸ்வலா இது வந்து பிளஸ்ல இருக்கா அப்ப ரைட் ஹேண்ட் சைட்ல மாறும் போது என்னவா மாறிடும் அது மைனஸா மாறிடும். ஆல்ரெடி நம்ம கிட்ட எவ்வளவு அமௌண்ட் இருக்கு 1,76,000 இருக்கு. அதோட இந்த 72,000 லெஸ் பண்ணோம் அப்படின்னா எவ்வளவு வருது 1,04,000. அப்ப இது வந்து என்னது பேலன்சிங் ஃபிகர். அந்த பேலன்சிங் ஃபிகர் தான் என்ன அப்படின்னா கேபிட்டல். இது க்ளோசிங் பேலன்ஸ் வச்சு ஃபைண்ட் அவுட் பண்றதுனால அதாவது 2018 நம்ம என்ன பார்த்தோம் க்ளோசிங் பேலன்ஸ். அப்ப அதை வச்சு ஃபைண்ட் அவுட் பண்றதுனால இது என்னது க்ளோசிங் கேபிட்டல். அப்ப க்ளோசிங் கேபிட்டல் எவ்வளவுன்னு சொல்லி ஃபைண்ட் அவுட் பண்ணிருக்கோம் 1,04,000. ஓகேவா? அப்ப ஓப்பனிங் கேபிட்டல் ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. க்ளோசிங் கேபிட்டல் எவ்வளவு ஃபைண்ட் அவுட் பண்ணிருக்கோம் 1,04,000. அப்ப ரெண்டு ஸ்டெப் வந்து முடிஞ்சிருச்சு. ஓப்பனிங் கேபிட்டலும் நம்ம வந்து 92,800 ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. க்ளோசிங் கேபிட்டலும் எவ்வளவு ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு 1,04,000. அதுவும் என்ன பண்ணிருக்கோம் அட்ஜஸ்ட்மெண்ட்டை லெஸ் பண்ணி அழகா வந்து என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு க்ளோசிங் கேபிட்டல். இப்ப ஸ்டெப் 3 என்ன அப்படின்னா ப்ராஃபிட் ஆர் லாஸ்ங்கிறத வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். ஓகேவா? அப்போ பாருங்க கிவன் டேட்டால என்ன கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அப்ப நம்ம ஓப்பனிங் கேபிட்டல் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். க்ளோசிங் கேபிட்டலும் ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. இப்போ வேற என்ன கிவன் டேட்டா கொடுத்துருந்தாங்க டிராயிங்ஸ் வந்து 40,000 கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி அடிஷனல் கேபிட்டலும் விட கொடுத்துருந்தாங்க 16,000 கொடுத்துருந்தாங்க. இப்போ டைரக்டா நம்ம எதுக்கு போறோம் அப்படின்னா இப்போ ப்ராஃபிட் ஆர் லாஸ் ஃபார்மட்க்கு போறோம். சரியா? அப்போ ப்ராஃபிட் ஆர் லாஸ் ஃபார்மட்டை ஒரு தடவை பார்த்துக்கோ ஒரு கிளான்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் க்ளோசிங் கேபிட்டல் வந்து ப்ராஃபிட் ஆர் லாஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து என்ன போடுவோம் யூஷுவல் ஃபார்மட் படி என்ன போடுவோம் அப்படின்னா க்ளோசிங் கேபிட்டல். ஓகேவா? நம்ம க்ளோசிங் கேபிட்டல் எவ்வளோன்னு சொல்லிட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணிருக்கோம் 1,04,000. ஸோ அந்த 1,04,000 ஃபர்ஸ்ட் என்ட்ரி போட்டாச்சு. நெக்ஸ்ட் ஃபார்மட்ல என்ன இருக்கு ஆன் ஆட் டிராயிங்ஸ் வந்து சம்ல எவ்வளவு கொடுத்துருந்தாங்க நீங்க ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? அப்போ டிராயிங்ஸ் வந்து 40,000 சொல்லி கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த 40,000 என்ன பண்ணணும் அப்படின்னா ஆட் பண்ண 1,44,000 சொல்லி வந்தாச்சு. இப்போ அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபார்மட் படி அடிஷனல் கேபிட்டலை லெஸ் பண்ணணும். ஓகேவா? அப்ப சம்ல கிவன் டேட்டால போய் பாருங்க அடிஷனல் கேபிட்டல் எவ்வளவு கொடுத்துருக்காங்க அப்படின்னா 16,000 சொல்லி கொடுத்துருந்தாங்க. என்ன பண்ணணும் லெஸ் பண்ணணும். ஸோ அதை வந்து அடிஷனல் கேபிட்டலை வந்து லெஸ் பண்ணிருக்காங்க எவ்வளோன்னு சொல்லிட்டு 16,000 கிவன் டேட்டா கொடுத்துருந்தாங்க. அப்படி லெஸ் பண்ணி வர்ற அமௌண்ட் தான் என்ன அப்படின்னா அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டல். அப்போ அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டல் வரைக்கும் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்போ இது வரைக்கும் அட்ஜஸ்டட் க்ளோசிங் கேபிட்டல் வரைக்கும் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து ஓப்பனிங் கேபிட்டலை வந்து லெஸ் பண்ணணும். அப்போ ஓப்பனிங் கேபிட்டல் வந்து நம்ம எவ்வளோன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சம்ல எவ்வளோ ஃபைண்ட் அவுட் பண்ணோம் ஓப்பனிங் கேபிட்டல் வந்து 92,800. ஸோ அந்த அமௌண்ட் என்ன பண்ணியிருக்காங்க லெஸ் பண்ணியிருக்காங்களா லெஸ் பண்ணி எவ்வளோன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணா 92,800 லெஸ் பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. எவ்வளோ அமௌண்ட் வருது அப்படின்னா இது லெஸ் பண்ணாலும் எவ்வளோ அமௌண்ட் வருது 35,200. அப்ப எதை ஆட் பண்ணணும் டிராயிங்ஸ் ஆட் பண்ணணும்.
அடிஷனல் கேபிட்டலை லிஸ்ட் பண்ணணும், அதே மாதிரியா ஓப்பனிங் கேபிட்டலையும் லெஸ் பண்ணணும். ஸோ இதை வந்து மறக்காதீங்க. அப்போ ஆன்சர் என்ன வருது அப்படின்னா பிளஸ் சைன்ல தான் வருது. பிளஸ் சைன்ல வந்துச்சு அப்படின்னா ஆல்ரெடி நம்ம என்ன பார்த்துருக்கோம், ப்ராஃபிட்னு பார்த்துருக்கோம். மைனஸ் சைன்ல வந்துச்சு அப்படின்னா அது என்ன அப்படின்னா லாஸ்ன்னு சொல்லி நம்ம பார்த்துருக்கோம். ஓகேவா? அப்போ இந்த சம்ல வந்து என்ன ஃபர்ஸ்ட் கால்குலேட், அப்போ ஸ்டெப் 3 வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஓகேவா? ப்ராஃபிட் ஆர் லாஸ் வந்து பாயிண்ட் அவுட் பண்ணியாச்சு. நம்மளுக்கு எவ்வளவு அமௌண்ட் வந்துச்சு ப்ராஃபிட் ஆர் லாஸ்க்கு வந்து 35,200. ஓகேவா? அப்போ அந்த 35,200 வந்து நம்மளுக்கு என்னவா வருது, ப்ராஃபிட்டா வருது. ஓகேவா? அப்போ ஒரு சம் எடுத்தா அப்படி இருந்து எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம், அப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் அப்படிங்கறது இந்த நம்ம இந்த வீடியோல பார்த்தோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம், ஓப்பனிங் கேபிட்டல் ஃபைண்ட் அவுட் பண்ணோம், க்ளோசிங் கேபிட்டல் ஃபைண்ட் அவுட் பண்ணோம், ப்ராஃபிட் ஆர் லாஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணோம். அப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து சம் வந்து ஈஸியா வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். எக்ஸாம் டைம்லயும் வந்து உங்களுக்கு மறந்து போகாது. ஸோ என்ன பண்ணுங்க அப்படின்னா, இப்போ இந்த மாதிரி வந்து ஈஸியா வந்து ஒரு தடவை பார்த்து, இப்போ நான் சொல்லும் போது நீங்க வந்து கையில வந்து ஒரு புக் வச்சுக்கோங்க, அதே மாதிரி கால்குலேட்டர் வச்சுக்கோங்க, நோட் வச்சுக்கோங்க. அப்படி சொல்ல செஞ்சுட்டே வந்தீங்கன்னா ரொம்ப ஈஸியா இருக்கும். அதே மாதிரி தான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி வந்து நல்லா பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா எக்ஸாம் டைம்ல ரொம்ப ஈஸியா வந்து நீங்க மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். ஓகேவா? இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்கறதுக்கு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி 10th வந்து இந்த மாதிரி வந்து நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். ஸோ அதையும் வந்து உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருந்தால் கண்டிப்பா வந்து சஜஸ்ட் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.